ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரிசி மாவு வெல்லம் வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டு கொஞ்ச நேரத்துலேயே செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரிசி மாவில் ஸ்வீட் செய்கிறதுக்காக தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம், 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கோம், ஒரு 4 ஏலக்காய், 10 முந்திரி, 10 பாதாம், 2 ஸ்பூன் நெய். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம அரிசி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவை நம்ம கொஞ்சமாக லேசாக வறுத்துக்கலாம், தீஞ்சு போகக்கூடாது. லைட்டாக வறுத்தா போதும், தீஞ்சு போகாமல் லேசாக வறுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம வெறும் பச்சரிசி மாவும் வெல்லம், பாதாம், முந்திரி வச்சு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வச்சுருக்கிற 1/4 கிலோ வெல்லத்தை அதில் போட்டுடலாம். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ கடாயை வச்சு ஸ்வீட் செய்கிறதுக்காக 200 கிராம் பால் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே 200 கிராம் பால் கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பச்சரிசி மாவை அந்த பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச வெல்லத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம எடுத்து வச்ச முந்திரி, பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டை கட் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸில் நெய் நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போது கொஞ்சம் நெய்யை நம்ம ஸ்வீட்டில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் தடவி வச்ச பாக்ஸில் இந்த ஸ்வீட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் போட்டு அப்படியே பரப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா ஸ்வீட்டும் பாக்ஸுக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா கரண்டி வச்சு அழுத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம், முந்திரியை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்வீட் ரெடி ஆகிடும்.
A few moments later. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இப்போது கட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். புட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான அரிசி மாவு வெல்லம் ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.